Chapter 2 Data Abstraction Tuples. இப்போ பேர்னா என்னன்னா ஒரு காம்பவுண்ட் டேட்டா டைப். பேர்னா ஒரு காம்பவுண்ட் டேட்டா டைப். இதில் 2 pieces of data இருக்கும். 2 pieces of data இருக்கும். இந்த பேர் டேட்டா டைப்பை லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? பேர் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இல்லைன்னா டுபிள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? பேர் டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ டுபிள் பார்த்தோம்னா டுபிள் வந்து கமா செப்பரேட்டட் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ சரௌண்டட் வித் parenthesis. parenthesis சரௌண்ட் பண்ணி நம்ம பண்ண வேல்யூஸை கொடுத்தோம்னா கமா வச்சு செப்பரேட் பண்ணி அது வந்து டுபிள். டுபிள் வந்து லிஸ்ட்டுக்கு சிமிலராக தான் இருக்கும். இப்போ கலர் ஈக்குவல் டு ரெட்டு கமா ப்ளூ கமா க்ரீன். இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, 3 வேல்யூ. parenthesis வச்சு என்ன செஞ்சிட்டோம்? என்க்ளோஸ் பண்ணிட்டோம். கமா வச்சு என்ன செஞ்சிட்டோம்? செப்பரேட் பண்ணிட்டோம். கமா வச்சு செப்பரேட் பண்ணிட்டோம். தென் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டுபிள். லிஸ்ட்டுக்கும் டுபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, டுபிள் அசைன் பண்ணிட்டோம்னா எலமெண்ட்ஸை என்ன செய்ய முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது ஒன்ஸ் டுபிள் கிரியேட் பண்ணுறோம்னா அந்த இடத்துல உள்ள ரெட்டையோ ப்ளூயோ க்ரீனையோ என்ன செய்ய முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. லிஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து என்ன செய்ய முடியும்? நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ டுபிளை வந்து பேரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோங்கிறது பார்க்கும். நம்ஸ் ஈக்குவல் டு 1, 2 என்ன செஞ்சிட்டோம்? பேரந்தசிஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ எடுக்க போகும்போது நம்ஸ் ஆஃப் 0னா 1 கிடைக்கும், நம்ஸ் ஆஃப் 1னா 2 கிடைக்கும். அக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் நோட்டேஷனை யூஸ் பண்ணுவோம். அக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். கிரியேட் பண்ணும்போது என்ன செய்வோம்? லிஸ்ட்டை பேரந்தசிஸ்குள்ளே கமா வச்சு செப்பரேட் பண்ணி படிப்போம். டேட்டா வந்து 0 இண்டெக்ஸ்டு. அதாவது 0 இண்டெக்ஸ்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பொசிஷன் வந்து 0, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பொசிஷன் வந்து 0, செகண்ட் எலமெண்ட்டோட பொசிஷன் 1 அப்படியே போய்கிட்டு இருக்கும். இப்போ லிஸ்ட் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை என்ன செய்யும்? அலோவ் பண்ணும். இப்போ இது செட் ஆஃப் மெமரி செல்லுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்கும். இப்போது மாஸ்டர் மைண்டுங்கிற கேம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பிளேயர் வந்து கலர்ஸை வந்து 4 கலர்ஸை கெஸ் பண்ணுவார். அப்போ 4 கலர்ஸை கெஸ் பண்ணுறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 4 செப்பரேட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். கலர் 1, கலர் 2, கலர் 3, கலர் 4ன்னு கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சிங்கிள் வேரியபிள் ப்ரெடிக்ட்டுங்கிறத ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு ப்ரெடிக்ட்னு ஒரு சிங்கிள் வேரியபிள் கொடுக்கலாம். அதுக்குள்ளே என்ன இருக்குது? 4 கலர் ரெட்டு ப்ளூ க்ரீன் 4 கலர்ஸை கெஸ் பண்ண கலர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ப்ரெடிக்ட்னு சிங்கிள் வேரியபிள் வச்சும் கொடுக்கலாம். இல்லைன்னா 4 வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணலாம். இப்போ லிஸ்ட்டு வந்து என்ன செய்யாதுன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்டுக்கு தனித்தனி நேமை என்ன செய்யாது? நேம் அலோவ் பண்ணாது. இண்டெக்ஸை மட்டும்தான் என்ன செய்யும்? யூஸ் பண்ணும். இப்போ ப்ரெடிக்டிவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்காது? தனித்தனி நேம் இருக்காது. ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் தான். ப்ரெடிக்ட் ஆஃப் 0னா ஃபர்ஸ்ட் கலர், ப்ரெடிக்ட் ஆஃப் 1னா செகண்ட் கலர், ப்ரெடிக்ட் ஆஃப் 2னா தேர்ட் கலர், ப்ரெடிக்ட் ஆஃப் 3னா ஃபோர்த் கலர். இதை மாதிரி என்ன செய்ய முடியும்? நேம்ஸ் இருக்காது. இண்டெக்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ மோர் காம்ப்ளெக்ஸ் திங் இருக்குது பர்சன்ங்கிற மாதிரி. அப்போ இதில் வந்து இது வந்து மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? ஒரு நேம் இருக்குது. ஐட்டமுக்கு வந்து என்னென்ன இருக்குது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது. அப்போ நேம் இருக்குன்னா இப்போ பர்சன் எடுத்துக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஒரு ஐடி, ஒரு இமெயில், இவ்வளவு என்னது? நேம்டு திங்காக இருக்குது. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நேம்டு திங்காக இருக்குது, மல்டி ஆப்ஜெக்ட் ஐட்டம். அப்போ அதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அப்போ இதை லிஸ்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா பர்சன் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டோம்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டோம். ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்ன வச்சுட்டோம்? கமா வச்சு செப்பரேட் பண்ணிட்டோம். நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து பத்மஸ்ரீ, லாஸ்ட் நேம் வந்து பாஸ்கர், இது ஐடி 994-222-1234 வந்து ஐடி. தென் இமெயில் அட்ரஸ் comp@gmail.com. அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டையும் அக்சஸ் பண்ணோம்னா பர்சன் ஆஃப் 0னா பத்மஸ்ரீன்னு இருக்கும், பர்சன் ஆஃப் 1னா பாஸ்கர்னு இருக்கும், பர்சன் ஆஃப் 2னா 994-222-1234ன்னு இருக்கும், பர்சன் ஆஃப் 3னா comp@gmail.com இருக்கும். இப்போ இது என்ன செய்யுதுன்னா இந்த பார்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? பர்சன் ஆஃப் 0னா நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் தெரியுமா? தெரியாது. பர்சன் ஆஃப் 1னா லாஸ்ட் நேம் தெரியுமா? தெரியாது. பர்சன் ஆஃப் 2னா ஐடின்னு தெரியுமா? தெரியாது. பர்சன் ஆஃப் 3னா இமெயில் அட்ரஸ்ன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த வேல்யூஸை எடுக்க முடியும். ஆனால் அது எந்த பார்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுங்கிறத என்ன செய்ய மாட்டோம்? ரெப்ரசென்ட் பண்ணிக்க முடியாது லிஸ்ட்டில். அப்போ இதை மாதிரி இதை லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஊப்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டில் மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? தனித்தனியாக நேம் கொடுக்க முடியும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நேம் கொடுக்க முடியும். அப்போ இதுக்குள்ள சூடோ கோட் பார்த்தோம்னா கிளாஸ் பர்சன் கோலன் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் நேம்
அப்படின்னு ஒரு நேம் கொடுத்து எம்டி ஸ்ட்ரிங், லாஸ்ட் நேம் கொடுத்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங், ஐடி ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங், இமெயிலும் கொடுத்து எம்டி ஸ்ட்ரிங். அப்போ ஃபர்ஸ்ட் நேம் இன்னும் ஒரு தனியாக ஒரு பார்ட் ஐட்டம், லாஸ்ட் நேம்னு ஒரு ஐட்டம், ஐடின்னு ஒரு ஐட்டம், இமெயில்னு ஒரு ஐட்டம், இவங்க சேர்ந்தது பர்சன். இது வந்து என்னது பர்சன்கிறதுக்குள்ள சூடோ கோட். இப்போ பெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம்னா பர்சன்கிறது கிளாஸோட நேம், மல்டி பார்ட் டேட்டா. இதில் கிரியேஷனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நியூ டேட்டா டைப்பை கிரியேட் பண்ண போகுது. என்னென்னலாம் வச்சுன்னா 4 வேரியபிள்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா டைப்பில் நியூ டேட்டா டைப் கிரியேட். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நேம்ஸ் இருக்குது. இப்போ P1ங்கிற பர்சன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்டேட்மெண்ட் கிரியேட் ஆப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு பத்மஸ்ரீ. அப்போ இது ஃபர்ஸ்ட் நேம். அப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்குள்ள ஃபீல்டு நேம் வந்து என்னது, ஃபீல்டு கால்டு ஃபர்ஸ்ட் நேம், அதோட வேல்யூ வந்து பத்மஸ்ரீ. இதில் வந்து என்ன செய்கிறோம், லாஸ்ட் நேமுக்கு என்ன செட் பண்ணுறோம், பாஸ்கர்னு லாஸ்ட் நேம்ங்கிற ஃபீல்டுக்கு பாஸ்கர்ங்கிற வேல்யூவை செட் பண்ணுறோம். ஐடிங்கிற ஃபீல்டுக்கு வேல்யூ வந்து என்னது 994-222-123. தென் இமெயில்ங்கிற ஃபீல்டுக்கு sci@gmail.com. அவுட்புட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம்னு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பத்மஸ்ரீ. அப்போ இப்படி இதை மாதிரி தனியாக நேமாக என்ன செய்ய முடியும், நேம்டு நேமாக கொடுக்க முடியும். மல்டிபார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நேம்ஸ் கொடுக்க முடியும் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டை யூஸ் பண்ணி. அப்போ கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்து என்ன செய்யுது, டிஃபைன் பண்ணுது. இந்த டெஃபினேஷனை வந்து என்ன செய்யுது, நியூ டேட்டா டைப்பை ஆட் பண்ணுது. பர்சன்கிற டேட்டா டைப்பை நம்ம என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணுறோம். ஒன்ஸ் அந்த பர்சனை டிஃபைன் பண்ணிட்டோம்னா எத்தனை இன்ஸ்டன்ஸ்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை இன்ஸ்டன்ஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பர்சன்கிறது என்னது, ஒரு கிளாஸ் அல்லது டேட்டா டைப்பு. P1ங்கிறது என்னது, அதுலேருந்து கிடைச்ச ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்போ கிளாஸ் பர்சனில் வந்து குக்கி கட்டராக வச்சுக்கிட்டோம்னா P1 வந்து ஒரு பர்டிகுலர் குக்கி இதை யூஸ் பண்ணி எத்தனை குக்கி கட்டர்ஸ்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், மேக் பண்ண முடியும். அவ ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ், அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த டைப் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், கிரியேட் பண்ண முடியும். அப்படின்னா கிளாஸ் டிஃபைன்ஸ் ஏ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் பை குரூப்பிங் ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ். அப்போ கிளாஸுங்கிறது என்ன செய்யுது, ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை டிஃபைன் பண்ணுது, டேட்டா ஐட்டம்ஸை குரூப் பண்ணி. அப்போ கிளாஸ் வந்து ஜஸ்ட் டேட்டா மட்டும் கிடையாது, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் சேர்த்து தான். அப்போ ஃபங்க்ஷனுங்கிறது சபார்டினேட் டு கிளாஸ். ஏன்னா அது வந்து என்ன செய்யுது, அந்த பர்டிகுலர் டேட்டா ஆஃப் கிளாஸில் என்ன செய்யுங்கிறத மட்டும் சொல்லுது. அதாவது என்னென்னா பர்சன் ஆப்ஜெக்டில் டேட்டாவை மாடிஃபை பண்ணலாம் அல்லது அனலைஸ் பண்ணலாம். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சபார்டினேட், இந்த ஃபங்க்ஷனை வந்து சபார்டினேட் டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிளாஸ் வந்து டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் பண்டல் பண்ணி ஒர்க் பண்ண வைக்குது. அப்போ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட பியூட்டி வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை சிம்பிளான வேலை ட்ரீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்கோப்பிங்.